சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த 4 சாலைகளை விரிவுபடுத்த மாநகராட்சி திட்டம் வைத்திருப்பதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை 30.5 மீட்டராக அகலப்படுத்த உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. பேப்பர் மில் சாலை மற்றும் நியூ ஆவடி சாலை 18 மீட்டராக விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும், திருவான்மையூர் லட்டிஸ் பாலம் சாலையில் அகலம் 30.5 மீட்டராகவும் விரிவுபடுத்தவும் திட்டமானது தீட்டப்பட்டிருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. சென்னையில் நிலவக்கூடிய போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைகளை விரிவுபடுத்தும் திட்டம் மாநகராட்சியிடம் இருக்கிறது. அந்த வகையில் 4 சாலைகள் அகலப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன், தற்பொழுது இந்த விவரங்களானது வெளியாகி இருக்கிறது. இதற்கான பணி எப்பொழுதிருந்து துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது? கூடுதல் விவரம். வணக்கம். சென்னையில போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைகளை அகலப்படுத்துவதற்கு மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 1857 கிலோமீட்டர் நீளம் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட சாலைகள் இருக்கு. இதுல மக்கள் தொகை மற்றும் வாகனங்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதால பல்வேறு சாலைகள்ல கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுகிறது. இந்த நெரிசலை கட்டுப்படுத்த சாலை விரிவாக்க பணிகள் குறித்து பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமம், அதாவது CMDA அதிகாரிகளுடன் அதனுடைய செயலாளர் அன்ஷில் மிஸ்ரா முன்னிலையில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்துல பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, முதற்கட்டமாக இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக 4 சாலைகளை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை 30.5 மீட்டராக அகலப்படுத்தவும், அதே போல இந்த ராதாகிருஷ்ணன் சாலையை அகலப்படுத்தப்படும் பட்சத்தில் மயிலாப்பூர், ராயப்பேட்டை, டவுசன் லைட், தேனாம்பேட்டை போன்ற பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பேப்பர் மில் சாலை மற்றும் நியூ ஆவடி சாலையை 18 மீட்டராக அகலப்படுத்தவும், திருவான்மையூர் லட்ஸ் பாலம் சாலையை 30.5 மீட்டராக அகலப்படுத்தவும் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலைகளை விரிவுபடுத்துவதற்கான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு அரசு ஒப்புதல் பெற்ற பின்பே இதற்கான பணிகள் தொடங்க வாய்ப்பிருப்பதாகவும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பல்வேறு சாலைகளில் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் நடந்து வருவதன் காரணமாகவும் இந்த காலதாமதம் ஏற்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அரசுக்கு இந்த அறிக்கை அனுப்பப்பட்டு அரசு ஒப்புதல் அளித்த பின்னே இந்த 4 சாலைகளை விரிவுபடுத்த மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.